ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம பிங்க் லம்பரா போலோ இங்க் டைரக்ஷன்ல வெளிவந்த 2018 ஒரு டேலண்ட் மூவியா வெளிவந்த தி பூல் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு நாயோட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாயினோட சாகசத்தை காட்டுற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு தன்னோட நாயை நடிக்க வைக்கிறாரு. இவரும் கூட ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நாய் ஒரு லக்கி, அதனோட நேம். அவங்க அந்த நாயை வச்சு ஒரு முக்கியமான ஒரு சீன் எடுக்கிறாங்க. அது ஓகே ஆயிடுது. ஓகே ஆனோடனே படக்குழுவினர் எல்லாரும் பாராட்டி கிளாப்ஸ் பண்ணிட்டு பேக்கப் பண்ணி போயிடுறாங்க. போனோன்னு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூல்ல கீழே இறங்குவாரு. அதுல ஒரே ஒரு ஏர்பேக் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ள இறங்குவாரு. இறங்கின உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி ஸ்டெப் ஸ்டெப்பா குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சோம்னா அவர் மேல வரவே முடியாது. மேல வர முடியாதுன்னு சொன்னோடனே அப்படியே அந்த சீனை கட் பண்ணீங்கன்னா, அடுத்த சீன் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊர்ல அந்த ஏரியாவுல ஒரு அணையிலிருந்து ஒரு முதல மழைக்காக அந்த வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அது கட் பண்ணீங்கன்னா மறுபடியும் இங்க ஸ்விம்மிங் பூல்ல என்ன வருதுன்னா, தண்ணி குறைய குறைய ஒரு மேல வர முடியல இருக்கும்போது அவருக்கு ஒரு லவ்வர் இருப்பாங்க. அவங்க கன்சீவா இருப்பாங்க. அந்த லவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் உள்ள இருக்கிறது தெரியாது இவருக்கு. இவர் மேல ஏறி பாப்பாரு, முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த முதல்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணியில இறங்கிடுது. இறங்கின தண்ணி படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, அந்த லவர் இவர் ஹாயா மேல ஏறி அந்த பெட்டு மேல படுத்திருப்பாரு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க லவர் ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்விம்மிங் பூல்ல அவர்களுடைய அனுமதி இல்லாமலே உள்ள குதிச்சிடும். குதிச்ச உடனே அவர் நானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், நீயும் குதிச்சிட்டியான்னு சொல்லிட்டு குதிக்கும் போது அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டுரும். மயக்க நிலைக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த முதலில் இருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சு வெளியே வந்தாங்களா அப்படிங்கறது தான் இந்த படத்தினோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படம் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படம். அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஒரு லவர்ஸ் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது எப்படி தப்பிச்சு வெளியே வர முடியும்? மேல ஏறவும் முடியாது, வேற எதுவும் பண்ண முடியாது அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க தொடர்ந்து ஒரு 7 நாள் உள்ள இருக்கிற மாதிரி அந்த சீன் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த தண்ணி போற இடத்துல அந்த பாதாளத்துல இறங்குவாங்க. சப்பையில இறங்கி உள்ள போய் எல்லாம் பாப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்கான சீனா இருக்கும். இந்த படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும். இந்த தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே அது ரொம்ப ஒரு பரபரப்பான சீனா உங்களுக்கு உருவாக்கிடுவாங்க. அந்த முதல உடனே இன்னும் பரபரப்பா உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த முதல ஒரு பெண் முதலையா இருக்கிறதுனால அது இட்டுற முட்டையெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்க. அந்த முட்டை சாப்பிட்டோன்னே அந்த முதலுக்கு இன்னும் கோபம் அதிகமாயிரும். அந்த சீன்லாம் உண்மையிலேயே சூப்பரா பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவங்க அந்த சப்வேக்குள்ள போன உடனே மேல 2 பேர் வருவாங்க. ஒரு ட்ரோன் கேமரா அந்த இதுல விழுந்துரும். ஏணி வச்சு இறங்கி அவங்க எடுத்துட்டு போறதுக்கு வருவாங்க. அந்த சீன் உண்மையிலேயே பரபரப்பான சீன். இவர் மறுபடியும் மேல அந்த சப்வேல இருந்து மேல அவங்க சத்தம் கேட்டு மேல சத்தம் போடுறதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏணியை விட்டுட்டு அவங்க பாட்டு ஏறி போயிருவாங்க. ஏணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏணி பக்கம் போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல காலை பிடிச்சிரும். நிறைய சீன் இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான். ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் உள்ள படம். அதாவது என்ன சொல்றது, ஒரு சீட்டி நுனிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. ஒரு சின்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாதிரி படம் தான் இது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.